முன்னரே நாங்கள் ஒரு இடத்திலே இந்த செவ்வாய் குற்றம் பற்றி தொட்டு விட்டு சென்றிருந்தாங்க. சரி. கட்டாயம் வந்து இன்றைக்கு ஒரு தெளிவு இது இளைஞர்களுக்கு வேண்டும். என்னென்னு சொன்னால் நிறையவே செவ்வாய் குற்றம் என்றால் என்ன, அது சார்ந்த ஒரு பூரண விளக்கம், தெளிவான விளக்கம் வந்து நிறைய பேர் அறிந்திருக்கிறதும் இல்லை. இப்போ இன்றைய காலகட்டம் விஞ்ஞான ரீதியான ஒரு தொழில்நுட்ப காலகட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதில் உடற்கூறுகள், இரத்தம் சார்ந்த கூறுகள் அப்படின்லாம் நிறைய விளக்கங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களே வாசிக்கிறோம். ஆனால் இது சரியான தெளிவு இல்லை. செவ்வாய் குற்றம் சார்ந்து ஏன் செவ்வாய் குற்றம் இருக்கின்ற ஒரு நபர் செவ்வாய் குற்றம் சார்ந்து இருக்கிறவரே திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? ஆமாம், இந்த செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படும் போது 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அங்கே தோஷம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இடங்கள் என்னென்று சொன்னால் 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் பார்ட்னரை குறிக்கிற கணவனை குறிக்கிற ஸ்தானம் அல்லது மனைவியை குறிக்கிற ஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அதே போன்று 12ஆம் இடம் சயனஸ்தானம், 4ஆம் இடம் சுவஸ்தானம். இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த உறவை பாதிக்கக்கூடும் என்ற கருத்தில் அது வந்திருக்கின்றது. இதே இடத்துல வந்து இந்த செவ்வாய் தோஷம் சரியா தோஷமா இல்லையான்றதையும் தீர்மானிக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் சில வேளைகளில் ஆட்சி பெற்று உச்ச பெற்றிருந்தால் தோஷம் இல்லை, சுபக்கிரத்தின் பார்வை பெற்றிருந்தால் தோஷம் இல்லை. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். 2, 4, 7, 8, 12ஆம் இடங்கிற செவ்வாய் என்ன நிலையில் இருக்கின்றதுன்றதை கணிக்க வேண்டும். உண்மையான தோஷம் இருக்கா, அல்லது தோஷ நிவர்த்தி பெற்றிருக்கா, சுபக்கிரத்தின் பார்வை பெற்றிருக்கா என்றதை நாங்கள் தீர்மானித்த பின்னர் தான் அது தோஷமா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டும். இதற்கு இந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு தோஷமாக இருந்தால் தோஷமுள்ள ஆணைத்தான் செய்ய வேணும். ரெண்டாத்தான் நாங்கள் வாழ்க்கை ஒத்துப்போகும். இல்லாட்டி அவைகளுக்கு முரண்பாடு வரும் கொள்கைகளில். முதலில் நீங்கள் சொன்ன அந்த 2, 4 அந்த ஸ்தானங்களில் செவ்வாயினுடைய அந்த வீரியம், அந்த நிலை பற்றி நாங்கள் செவ்வாய் இந்த இடம் நான் சொன்ன குறிப்பிட்ட இடங்களில் செவ்வாய் இருக்கின்றதா என்று தீர்மானிக்க வேண்டும். அந்த செவ்வாய் எப்படியான நிலையில் செவ்வாயினுடைய ஸ்ட்ரென்த், அதாவது ஆட்சியா உச்சமா நீச்சமா அல்லது சுபக்கிரத்தின் பார்வை பெற்றிருக்காண்டு தீர்மானிக்கணும். அதையும் கவனித்துத்தான் தோஷமா இல்லையான்ற ஒரு முடிவுக்கு வர வேணும். எடுத்த உடனே செவ்வாய் 2 செவ்வாய் தோஷம் இதுதானே நடக்குது. இப்போ இது 7 லட்சம் பேர் இதுக்கு கல்யாணம் முடிச்சு எடுக்கல, இன்னும் புரோக்கரே சொல்லி விட்டுருவார். இது முதல் ஜோதிடத்தை தாண்டி முதல் புரோக்கரே சொல்லி விட்டுருவார். ஜோதிடத்தை போகாமல் அவரே சொல்லி போட்டார். இப்போ என்னென்னா தரர் மேலே நாடுற நேரத்தில் தரர் மேலே குறிப்பு பார்த்துட்டு இதுக்கு வேலை கஷ்டம், இது 3 நட்சத்திரம், இதுக்கு எடுக்கலாது இப்படி சொன்னோன்னா அந்த பிள்ளைங்க பெற்றாருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை, விரக்தியோடையே திருப்பியும் தேடுவோம்ன்ற ஒரு முயற்சியில் ஒரு கட்டத்தில் ஒரு பிள்ளை பிறத்துட்டு நீ இல்லையா? அப்போ நாங்கள் இது அதான் இப்போ இந்த துறை சார்ந்த நிபுணர் தான் ஒருத்தர் இது தோஷமாக இல்லைன்னு சொல்ல வேணும். இதில் ஈடுபாடு இல்லாதவர்கள் அதை பற்றி கதைக்கக்கூடாது. நிச்சயம் இதுதான் முக்கியம். அதில் ஒரு ஸ்தானங்கள் என்று குறிப்பிட்டிருந்த நீங்கள் இப்போ அதில் ஒன்று மாங்கல்யத்துக்குரிய ஸ்தானம், பாட்டனாருக்குரிய ஸ்தானம், சயனம் அப்படி அந்த ஸ்தானங்களில் வந்து அந்த செவ்வாய் இருப்பது அந்த ஸ்தானத்தை அதாவது தாக்கப்பாங்க. அப்போ அது சார்ந்து வாழ்வியலில் வந்து அது சரியாக அமைந்திருக்காது, அதுதான் அது தோஷமாக குறிப்பிடப்படுது. அதனால் அது சார்ந்து இருக்கிற நபர் அது தோஷம் என்று சொன்னால் அதே சார்ந்து இருக்கிற நபரோட வந்து திருமணம் செய்கிற பொழுது அது சரியாக அமைந்து அதெல்லாம் அப்படி செவ்வாய் தோஷம் தான் உள்ளதான் செய்ய வேணும் என்று அந்த கொள்கை ஏற்பட்டது. அதால் தான் செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்று சொல்லி ஜோதிடவியல் சார்ந்து ஒரு பிரமாணமாக எங்களுக்கு குறிப்பிட்டிருப்பினோம். இன்றைக்கு நடைமுறையிலேயும் நிறைய இருக்கலாம். அது என்ன பரிகாரம் வந்து செவ்வாய் தோஷத்து முக்கியமாக நாங்கள் நவக்கிரத்தில் செவ்வாய்க்கு வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கு அம்மன் வழிபாடு செய்யலாம். இது 2 தான் பொதுவாக உள்ளது. துர்க்க வழிபாடு செய்வது, ராகு காலத்தில் துர்க்க வழிபாடு செய்யணும். ராகு கால நேரத்தில் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையும் தான் இந்த அப்படி வரும். வெள்ளிக்கிழமையில் 10:30 12 ராகு காலம், செவ்வாய்க்கிழமையில் 3 to 4:30 இந்த நேரங்களில் துர்க்கைக்கு நெய் விளக்கேற்றி அப்படிலாம் செய்வார்கள். அந்த நேரத்தில் அதுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்கிறது அது நடைமுறையில் இருக்குது. செவ்வாய் தோஷத்துக்குரிய பரிகாரம் முக்கியமாக வழிபாடு தான். அதை தாண்டி அதை நாங்கள் செய்து போட்டு கும்பிடாம விட்டால் வேலை இல்லை. நிச்சயமாக.
நாங்கள் மனமுருகி வழிபட வேணும். அதாவது எங்களோட கட்டமெல்லாம் நீங்கள் வேணுமென்று நாங்கள் இறைவன்கிட்ட மன்றாடி வழிபட வேணும். அதை செய்யாமல் இதெல்லாம் வச்சுன்னா அது செய்தேன் இது செய்தேன் எத்தனையோ பரிகாரம் செய்யணும் எத்தனையோ சாந்தியெல்லாம் செய்தேன்னு சொல்லால் அங்கே ஒன்றும் அந்த செய்கின்ற ஒரு அந்த விஷயத்துல நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை தன்மையும் முழு மனத்திடத்தோடு ஈடுபாடு இருக்க வேண்டும். இல்லையென்றால் அதில் பலன் இல்லை, அதில் பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் பின்பற்றக்கூடிய விடயம், இப்போ இன்றைக்கு நாங்கள் குழந்தை பிறந்தோடனே வந்து பேர் வைக்கிறதுக்கு அந்த பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் எழுத்து முறைமைகள் அதில் அந்த நம்பரை வச்சு கொண்டு அது கேட்குற வளமையெல்லாம் இப்போ இன்றைக்கு ஒரு சில காலங்களில் சமீப காலமாக வந்து ஒரு அதிகரித்த தன்மை இருக்குது. அது முன்னைய பழைய காலங்களெல்லாம் தெய்வ பேர்களை வைப்பார்கள். முன்னைய காலங்கள் உண்மைதான். தான் அந்த பேர்களை சொல்ல சொல்ல தெய்வங்களை நாங்கள் வழிபடுற மாதிரி தெய்வங்களை அழைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நடைமுறை அப்போ இருந்தது. பிறகு நியூமராலஜி வந்த பிறகு இல்லை எண்ணுக்காக பேரெல்லாம் தலைகளை மாற்றி வைப்பார்கள். எண்கணிதவியல் ஏதோ இங்கிலீஷ் 26 எழுத்தையும் மாற்றி வச்சு இது ஒரு பேரை வச்சிருவாரு. வாயில் உச்சரிக்க முடியாமல் பேரை வைப்பார்கள். இது ஒரு நாங்கள் உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விடயம். இப்போ பேரை வைக்கும்போது அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அது முக்கியம். அந்த அர்த்தத்தை அதுக்குரிய பேரை வச்சுக்கொண்டு நீங்கள் நம்பரை என்ன போடலாம் மறு விஷயம். ஆனால் பேர் சரியாக இருக்க வேண்டும். பேர் சரியாக இருக்க வேண்டும். ஒரு இது எங்களுடைய தமிழ் சமுதாயம் கட்டாயம் சிந்திக்க வேண்டியது. ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு பிள்ளை பிறந்தால் எங்களுடைய தாத்தா பாட்டி அப்படி வயது கூடியவர்கள் சிற்றம்பலம், கந்தன், முருகன் இப்படி தமிழ் பேர் அப்படி இல்லாமல் வச்சு ஒரு பேரை வந்து சொல்லுவார்கள். அந்த பேர் தான் எங்களுக்கு பேராகவே இருந்தது. ஆமாம். இவனுக்கும் இவருக்கும் திருமணம் என்று சொல்லி எங்களுடைய பெரியவர்கள் கைகாட்டி விட்டார்கள் என்றால் இருவருக்கும் திருமணம் தான். வாழ்க்கையில் நிறைய 16 பிள்ளைகள் பெற்று நல்ல செல்வங்களோட வாழ்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய அந்த முதிர்வினுடைய ஞானம் எல்லாவற்றையும் அது விளங்கி கொள்ளும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எண்கணிதவியல் இந்த நியூமராலஜி நீங்கள் சொன்னது போல் பிள்ளை பிறந்தோடனே அது இந்த நட்சத்திரம் அது இது நம்பர்லாம் பார்த்து பேர் வைக்கணும்னு சொல்லி 3 எழுத்துல பேர் அந்த எழுத்து வரக்கூடாது 5 எழுத்து வரக்கூடாது தமிழ் எழுத்தை விட்டு வடமொழி எழுத்தெல்லாம் தூக்கி எல்லாம் போட்டு அந்த உச்சரிக்க முடியாத எண்சோதனம் என்றது ஒரு பிற்காலத்தில் வந்த ஒன்று தான். அந்த எண்சோதத்தை முற்றுமுழுதாக 100% அதை எடுக்க முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைய டேட் எடுத்துக்கொண்டால் இது 11ஆம் தேதி. இந்த 11ஆம் தேதி இப்போ ஆரம்பித்தது நேற்று 12 மணி இன்று 12 மணி 24 மணித்தியாலங்களுக்கு அந்த நம்பர் 2 தானே 2ஆம் நம்பர். ஆனால் அந்த 24 மணித்தியாலங்களில் எத்தனையோ குழந்தை பிறக்கலாம். காலமே குழந்தை மத்தியானம் வந்து பின்னர் 24 மணித்தியாலம் குழந்தை பிறக்கலாம். அப்போ அந்த 24 மணித்தியாத பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் நம்பர் 2 தான். ஒரே மாதிரி பலன் இருக்குமா? இல்லை. ஏன் இப்போ அந்த யோகங்கள் மாறி ஏன் இருக்கான்றீங்க? அந்த ஒரு நாளை வந்து நாங்கள் ஒரு நாளையும் வந்து பஞ்சாங்கம் பிரித்து சொல்லுது. அது மட்டுமல்ல, நாங்கள் 24 மணித்தியாலம் கொண்ட காலப்பகுதியில் லக்கினத்தை கணக்கிறோம். ஒரு லக்கினம் 2 மணித்தியாலம், 12 லக்கினம் 12 2 24. ஒரு நாளில் 12 லக்கினங்களும் இருக்குது. லக்கினங்கள் மாற மாற குண இயல்புகளும் பலன்களும் மாறும். ஒரே நம்பராக இருந்தாலும் பலன் மாறுது. அப்போ முக்கியத்துவம் நம்பருக்கா கிரகநிலைக்கா வருது? கிரகநிலைக்கு தானே வருது. இப்போ நம்பர் ஒரு பொதுவான கொள்கை இயல்புகளை சொல்லலாம். ஆனால் மற்றபடி பலாபலனுக்கு நம்பர் எடுத்துக்கொள்ளல. அதனால் எங்களுக்கு பேரை வைக்க ஒரு பேர் வைக்கத்தானே போகிறோம். பேருண்டேன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தானே. வைக்கிற பேர் நம்பருக்கு வச்சுட்டோம் எங்களுக்கு மனது திருப்தி வச்சுட்டோம்ன்ட்டு. இதுதான் உண்மை. புதுசாக வைக்கலாம். வச்ச பேரை தலைகளை மாற்ற போனால் கஷ்டம். உண்மை. அப்போ எங்களுக்குரிய ஜோதிடம் கழிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த நாளிலே இருக்கிற அந்த நட்சத்திரம் அதனுடைய சந்திர லக்கினம் அது எல்லாமே பார்த்து தான் வந்து செய்கிறோம். இப்போ ஒரு நாள் நீங்கள் சொன்ன பொதுவாக ஒரு 2ஆம் இலக்கம் என்று வைத்துக்கொண்டு ஒரு பொதுவான ஒரு அடிப்படையை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் வந்து சரியாக எல்லா நபருக்கும் அது பொருந்த போவதில்லை. அதை மாதிரி தப்ப நாங்கள் அப்போ பேர் சூட்டுகிற பொழுது பேர் வைக்கிறது கட்டாயம் இந்த முறை பின்பற்ற வேண்டுமா? அது ஒருத்தட்ட நடைமுறையை பொறுத்தது. சிலர் எண் ரீதியாக தான் வைக்க வேணும்ன்ற நம்பிக்கை. சிலர் இதை பேர் வச்சா போதும் பண்ணுவேன். சில பேர் எனக்கு பிடித்த பேர் தான் இந்த தெய்வ பேரான் வைக்க போகிறோம். அப்படி அது அவர் ஒரு தட்ட நடைமுறை. அது அவை வேண்ட மனத்தை பொறுத்தது. அது சரி இது பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பேர் வைக்கத்தானே வேணும் பிள்ளைக்கு. இதில் நாங்கள் கட்டாயமே எல்லோரும் தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும். அந்த அடையாளம் என்பது உண்மையில் ஒரு பெயர் என்பது அடையாளம் தான். ஆனால் அந்த எங்களுடைய வாழ்க்கை மட்டும் எங்களுடைய சாதனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த பெயர் தான் வந்து எங்களுக்கு அடையாளமாக இருக்க போகுது. இப்போ எங்களுடைய சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த பெயர்லேயே வந்து அந்த ஒரு பெயர் வந்து
போற்றத்தக்க ஒரு அர்த்தம் நீங்கள் சொன்ன மாதிரி பொருள் இருக்கக்கூடிய மாதிரி பொருள் துலங்குமாறு இருந்தால்தான் வந்து அது ஒரு நல்ல பேராக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வடமொழி கலப்பாக இருக்கட்டும், அல்லது புறச்சேர்க்கையாக இருக்கட்டும், வாயிலேயே உச்சரிக்க முடியாத இப்போ எங்களுடைய பாட்டிகிட்ட போய் இப்போ வைக்கிற பேர குழந்தை என்ன பேரை சொன்னால் அவள் சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஐயோ சொல்ல முடியாமல் திக்கி திக்கி இப்போ நாங்கள் எங்களோட சமூகம் கட்டாயம் சிந்திக்க வேண்டியது உங்களுடைய மனதளவில் உங்களுடைய முடிவை பொறுத்ததான். நீங்கள் அதை பார்த்து வைக்கிறீங்களோ ஆனால் அர்த்தமுள்ளதாகத்தான் வாழ்க்கையை வந்து அமைத்து கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ளதாகத்தான் நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். அதற்கு இதெல்லாம் அடிப்படையான விஷயம். அடுத்து ஐயா, இப்போ இந்த வருடம் வைகாசி மாதத்தில் வருவது சுபமுகூர்த்தங்கள், இந்த எங்களோட கும்பாபிஷேகத்துக்குரிய முகூர்த்த நிர்ணயம் அதுகள் எல்லாம் மிக குறைவு இல்லை என்ற மாதிரி. இந்த வருஷம் வைகாசி மாதத்தில் என்று சொன்னால் 2 அமாவாசை வருகின்றது. 2 அமாவாசை வந்தால் அந்த மாதம் மல மாதம் விளக்கப்படுறது. அதாவது சூரியனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுற மாதங்கள் சௌர மாதம் என்றும், சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுற மாதங்கள் சாந்திர மாதம் என்றும் சொல்லப்படுகின்றது. சூரிய மாதம் வந்து சூரியனுடைய பிரவேசத்தை வச்செடுக்கின்றது. சூரியன் மேளத்துக்கு வந்தோடனே சித்திரை மாதம், சூரியன் இடபத்துக்கு வந்தோடனே வைகாசி, இது சௌர மாதம் என்று சொல்கிறது. சாந்திர மாதம் என்று சொல்கிறது அமாவாசைக்கு மறுநாள் துவங்கி அடுத்த அமாவாசை வரை நிற்கும். அதாவது 36 சௌர மாதத்தில் 37 சாந்திர மாதம் வரும். அப்போ சௌரமானமும் சாந்திர மாதம் ஒன்று சேர்ந்து இயங்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த 36 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மலை மாதம்ன்றது வரும். அப்போ ஒரு மாதத்தை நீக்கி அதை ஆட் பண்ணி தண்டு விடுறது, டிலீட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே பிடிச்சிட்டு கொண்டு போய் சரியாக வரும். இல்லாட்டி ஆனி மாதத்தில் ஆவணி மாதம் வந்தால் ஒன்றும் செய்யலாது. ஆனி மாதத்தில் ஆவணி மாதம் வரையில அப்போ ரெண்டும் கிட்டத்தட்ட சௌர மாதத்தோட சாந்திர மாதம் சேர்ந்து இயங்க வேணும். எங்களுக்கு நாங்கள் இதில் ஜோதிடத்தில் சொண்டு சூரியமான முறை சந்திரமான முறைன்னு இந்த கணிக்கிற முறையில் கூடுதலாக சூரியன் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் பொதுவான நடைமுறையெல்லாம் சூரிய மாதத்தை வச்சு நடைமுறை இருக்குது. சில விரதங்கள் சாந்திர அடிப்படையிலான் இருக்குது, சந்திரமான அடிப்படையில் சில விரத நடைமுறைகள் எல்லாம். அதாவது பார்க்க போனால் உத்தராயண காலத்தில் வர விரதங்கள் எல்லாமே சௌரமான அடிப்படையில் இருக்கின்றது. தட்சிணாயன காலத்தில் 2.5 விரதத்தில் மிச்சம் எல்லாமே சாந்திர மாத அடிப்படை. அதாவது நவராத்திரி எடுத்துக்கொண்டால் நாங்களும் தமிழில் சௌர மாதத்தை புரட்டாதி என்று சொல்கிறோம். அங்கே சாந்திர மாதத்தில் ஆஸ்விஜம்னா ஐப்பசி, சாந்திர மாதம் ஆஸ்விஜ விரதமையில் துவங்கி நவமியில் முடிகிறது நவராத்திரி 2 வருது. அதே மாதிரி கந்த சட்டி எடுத்துக்கொண்டால் கிருத்திகா சுத்தம், அதாவது கார்த்திகை மாதம். கார்த்திகை எங்களுக்கு ஐப்பசியில் வரும், சௌர மாதத்துக்கு ஐப்பசி வரும். அவை சாந்திர மாதத்துக்கு கார்த்திகை மாத பிரதமையிலேருந்து சட்டி வரை உள்ள காலம் கொண்டு வரும். அப்போ இவ்வாறு இந்த சாந்திர மாதம் மற்ற ஆவணி சௌத்தி எடுத்துக்கொண்டால் ஆவணி மாத சௌத்தி விநாயக சௌத்தி என்று சொல்கிறது. அது கடந்த வருடமும் அதுக்கு முந்தின வருடம் நினைக்கிறேன் புரட்டாதியில் வந்தது. ஆவணி சௌத்தி 2 புரட்டாதி வரும்னு கேட்பார். அதாவது அது விநாயக சௌத்தியை தவிர அது ஆவணி சௌத்தி அல்ல. ஆவணி மாதத்தில் வாரடைய ஆவணி சௌத்தின்னு சொல்லப்படும். அதுவும் வந்து சாந்திர மாதம் அடிப்படை. சாந்திர மாதம் அதாவது புரட்டாதி ஆவணி மாதத்தில் வார அமாவாசைக்கு பின்னர் வருகின்ற சௌத்தி தான் விநாயக சௌத்தி. ஆவணி மாதம் 28ஆம் தேதி அமாவாசை வந்தால் சௌத்தி புரட்டாதி தான் வரும். 4 நாள் வந்துடும், 2ஆம் தேதி வந்துடும். இதுதான் நடைமுறை. இது சாந்திர மாத அடிப்படையில் தான் அந்த தட்சிணாயன காலத்தில் உள்ள விரதங்களில் பெரும்பாலானவை சாந்திர மாத அடிப்படையில் தான் கொள்ளப்படுகின்றது. சாந்திர மாதம் இந்த விரத நிர்ணயங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி இதுகளுக்கு தான் இல்லை. அப்போ அந்த ஒரு மாதத்தில் அந்த சாந்திர மாதம் நீக்கினால் அந்த மாதம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்ற கருத்து இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஒரு மாத அந்த இடைவெளியை வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு கணக்கிட்டு அந்த ஒரு மாதத்தில் மலை மாதம் வரக்கூடிய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது, 2 மாதத்தையும் ஒன்று சேர்த்துக்கொள்வது. மலை மாதம் என்றால் வந்து ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமி, அதாவது முழு நிலவு அமாவாசை பௌர்ணமி 2 அமாவாசை வந்தால் மட்டும் 2 அமாவாசை மட்டும்தான் பௌர்ணமி அல்ல. 2 தரம் பௌர்ணமியும் வராது. 2 தரம் பௌர்ணமி வரனா அது பிரச்சனை இல்லை. 2 அமாவாசைகள், அதாவது ஒரு சௌர மாதத்தில் ஒரு சாந்திர மாதம் தொடங்கி அதுக்குள்ளேயே முடிஞ்சாதான் அது மேல மாதம். அமாவாசை தொடங்கினால் அடுத்த நாள் மேல மாதம், சாந்திர மாதம் ஆரம்பம், அடுத்த அமாவாசையில் முடியுது. அப்போ இது ஒரு சௌர மாதத்துக்குள்ள ஒரு சாந்திர மாதம் தொடங்கி முடியுது. அவ்வாறான மாதம்தான் மல மாதம். அந்த கணக்குள்ள 2 அமாவாசை வந்து விட்டால் வந்து மட்டும்தான் பூரணைக்கு வராது. பூரணைக்கு இந்த இது இல்லை.
நாங்கள் இன்றளவும் பின்பற்றி வரக்கூடிய சில ஒழுகலாறுகள் என்றே சொல்லலாம். கூடுதலாக நாங்கள் இந்த மாதத்தில் வந்து திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, சுபகாரியங்களை வந்து செய்கிற இல்லை. இப்போ சித்திரையில் ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது, அப்பா கூட அப்படின்னு அந்த ஒரு மரபு ரீதியாக நிறைய பேர் அந்த பின்பற்றி வந்த ஒழுகலாறுகள் மார்கழி மாதம், ஆடி மாதங்களில் வந்து நாங்கள் திருமணம் போன்ற இந்த செய்கிறீர்கள். அதுக்கு என்ன காரணம்? இப்போ மாசி மாதத்தை எடுத்துக்கொண்டால் மாசி மாதம், அடுத்தது ஆடி மாதம், புரட்டாதி மாதம், மார்கழி மாதம், இந்த மாதங்களில் பொதுவாக சுபகர்மங்கள் செய்யப்படுவதில்லை. மாசி மாதத்தில் மாசி மகம் வருகின்றது, மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வருகின்றது. இந்த இறைவனுக்குரிய வழிபாடுகள் செய்ய வேண்டிய மாதங்களாக அந்த மாசி மாதம் இருக்கிற வகையில் அது சுபகர்மங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஆடி மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஆடி மாதத்தில் கூடுதலாக ஆடி செவ்வாய் வழிபாடு, ஆடி செவ்வாய் அம்பாள் வழிபாடு இருக்கின்றது, ஆடி பூரம் அம்பாள் வழிபாடு இருக்கின்றது, ஆடி அமாவாசை பிதிர் விரதம் இருக்கின்றது. இப்போ இதுகளில் நாங்கள் மனத்தை செலுத்த வேணும் என்ற கருத்தில் தான் அந்த சுபகர்மங்கள் செய்யப்படுவதில்லை. இதே போன்று புரட்டாதி மாதத்தை எடுத்துக்கொண்டால் புரட்டாதி மாதத்திலே அங்கே மகாலய பட்சம் 15 நாள் அங்கே போகின்றது. அந்த 15 நாளை நாங்கள் பிதர்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ இதில் நாங்கள் செய்கிற காலத்தில் சுபகர்மங்களில் சுபகர்மங்களில் ஈடுபட முடியாது. எந்த கருத்தினால் அந்த புரட்டாதி மாதம் அதுபோல் நவராத்திரியும் புரட்டாதியில் வருகின்றது. மாலைய பட்சம் முடிந்ததும் அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பிக்கும். அப்போ நவராத்திரி வழிபாடு செய்ய வேணும், அம்பாள் வழிபாடு செய்ய வேணும், பிரமாலை அந்த கருத்தில் அது வந்தது. அதே மாதிரி மார்கழி மாதத்தை எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதத்தில் பொதுவாக திருவம்பாவை திருப்பாவை படிக்கிறது. விஷ்ணு கோயில்களில் எடுத்துக்கொண்டால் 30 நாளும் திருப்பாவை பாட்டு படிப்பார்கள். எங்களோட இதில் வந்து சிவ ஆலயங்களில் வந்து திருவம்பாவை படிப்பார். அதுகளில் மனத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்ற கருத்திலாம் அந்த மாதங்களில் சுபகிரகங்கள் செய்வதில்லை. முழுமையாக வாழ்வியலுக்கு வந்து எப்படி வந்து இப்போ எங்களோட வாழ்க்கைய சுபகாரியங்களோட கொண்டாடுறமோ அது மாதிரி வந்து தெய்வ சிந்தனை வழிபாடு என்பது முக்கியம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த மாதங்களை வந்து விதிவிலக்காக ஒரு முக்கியமான அவ்வளவு விரதங்களும் பெறுகிற மாதங்களை வந்து சுபகாரியங்கள் வந்து ஒதுக்கி, ஏன்னா ஒரு பிதிர் வழிபாடு வந்து கட்டாயம் ஒரு மனிதனுக்கு வேண்டிய கட்டாயம். பிதிர் வழிபாடு எந்த செய்கின்றோம்? இறந்த பிதற்காக இல்லை, இருக்கிறவைக்கு, அதாவது சந்ததிகளுக்கு நன்மை வர்றதுக்காகத்தான் அதை செய்கிறது. இறந்தவைன்ற கர்மங்களை நாங்கள் செய்கிறதால இது இருக்கிற சந்ததிகள் விருத்தி அடையும் என்றதான் கருத்து. அந்த பிதிர் தோஷம் என்று கூட நாங்கள் ஏன் எங்களுடைய முன்னோர்களுக்கான அந்த அவ்வளவுத்தையும் செய்கிறோம்னு சொன்னால் எங்கள் சந்ததி அடுத்தடுத்த சந்ததி நாங்கள் பிதிர் கர்மங்களை சரியாக செய்தோம்னா பிதிர் தோஷம் ஏற்படாது. பிதிர் தோஷம் ஏற்பட்டால் வந்து நாங்கள் எவ்வளவுதான் தெய்வ காரியங்கள் செய்தாலும் அது சித்திக்காது என்றும் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படியான பிதிர் புரட்டாதி மகாலயம் ஆடிய மாதம் விரதம் பிடிக்க வேணும், சித்ரா மற்ற சித்ரா பௌர்ணமி, அதை தவிர மற்ற திவசம் திவசம் செய்ய வேணும், ஆலயம் செய்யணும். இந்த கர்மங்களை நாங்கள் தவறாமல் பின்பற்றி கொண்டு வந்தால் பிதிர் கர்மங்கள் ஓகே, எங்களுக்கு அது பிதிரர் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் கட்டாயம் நிச்சயம். இப்போ எங்களுக்கு வாழ்வியலுக்கு இது எல்லாம் எங்கள் வாழ்க்கை சார்ந்து கட்டாயம் தேவை. அது எல்லாம் வருகின்ற காலப்பகுதியை வந்து சரியாக ஆன்மீகத்துக்குன்னு ஒரு சரியாகவே ஒதுக்கித்தான் நாங்கள் இந்த ஜோதிடவியல் எங்களுடைய சமய வாழ்வியல் வகுத்திருக்கிறது என்றதுதான் உண்மை. அப்போ நாங்கள் அந்த மாசி மகம் வந்து கடலாடம் தினம், தீர்த்தவாரியாக இருக்கட்டும், அது அப்புறம் சித்தாபுரமியாக இருக்கட்டும், இப்படி புரட்டாதி மாதமாக இருக்கட்டும், மார்கழி மாதத்தில் ஏன் அதிகாலையில் வந்து நாங்கள் கட்டாயம் வழிபாடு பிராணவாயு வந்து எங்களுக்குள்ள அது மற்றது என்ன மாதிரி கருத்து இருக்குன்னா, எங்களுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ உத்தராயண காலம் என்று சொல்லுது பகல் பொழுது. அப்போ தர்ஷனாகலம் இராப்பொழுது. அதில் மார்கழி மாதம் வைகர பொழுது. அந்த கருத்தாலையும் அந்த அந்த உதய வழிபாடு விசேஷம் என்று வந்தது. மார்கழி மாதம் வந்து தேவர்களுக்கு வைகரை விடியற்காலை பொழுது. இது நிறைய பேருக்கு உண்மையில் ஒரு 360 எங்களுடைய வருடம் தான் தேவர்களுக்கு ஒரு நாளாக எங்கள் புராண வழக்க ஒழுகலாறுகளை நாங்கள் பார்க்குறோம். உத்தராயணம் வந்து பகற் பொழுது, தட்சணாயனம் இரவு பொழுது, மார்கழி மாதம் விடியற்காலை. அவங்களுக்கு வழிபாடு எல்லாமே விடியற்காலையிலே இருக்க போது ஆருத்ரா தரிசனமாக இருக்கட்டும், நடேஸ்வருடைய திருமஞ்சனமாக இருக்கட்டும், வைகுண்ட ஏகாதசி, திருப்பாவை நோன்பு எல்லாமே நாங்கள் ஒரு மாத காலமே கோயிலோடு. அதெல்லாம் எங்களோட சுபகர்மங்களை வைத்துக்கொண்டா இதில் ஈடுபட முடியாது நிச்சயமாக. அப்போ இது சார்ந்த வாழ்வியலோடு தான் நாங்கள் இது எல்லாமே எங்களோட நடைமுறையில் ஏற்றப்பட்டது. அப்படித்தான் வாழ்வியலுக்கு இன்னென்ன மாதங்கள் எடுத்துக்கொண்டு வழிபாட்டுக்கு இன்னென்ன மாதங்கள் என்ற கருத்துலாம் அது ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதில் நாங்கள் சரிவர பின்பற்றி கொண்டு வந்தால் எல்லாம் சரியாகவே இருக்குது. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயம் நியமங்களை நாங்கள் பின்பற்றினாலே
எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை போகும் என்றதுதான் ஒரு தீர்க்கமான முடிவு. ஆமாம் ஆமாம். அதை விட சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இன்னும் ஒரு கேள்வி ஐயா, இந்த அக்னி நாட்கள் என்று நாங்கள் கூடுதலாக சொல்லிக்கொள்வோம். நிறைய வெம்மை தருகின்ற காலப்பகுதி. பாண்டவர்களுக்காக கிருஷ்ணன் வந்து இந்திரபிரஸ்தத்தை கட்டுவதற்காக அந்த வனப்பிரதேசத்தை எரித்து என்று இப்படி கதைகள் எல்லாம் இருந்தால், அந்த அக்னி நாட்கள் என்று சொல்லக்கூடிய நாளில் வந்து என்ன வித்தியாசம் வந்து வெப்பநிலை சார்ந்து இருக்குது? அது என்ன? அதாவது சூரியனுடைய உஷ்ணம் கூடுதலாக இருக்கும் என்றுதான் அந்த கருத்து அதில் வந்தது. அதாவது நாங்கள் பார்க்க பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார். அதில் இருந்து ரோணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரையும் அந்த சஞ்சாரம். இந்த காலப்பகுதி தான் இந்த அக்னி நாள் காண்டாவனம் என்று சொல்லப்படுகிற காலப்பகுதியாக இருக்கும். இந்த காலப்பகுதிகளுக்குள்ள பொதுவாக கிருக ஆரம்பம், கிருக பிரவேசம், கல்யாணம் செய்யலாம், திருமணத்துக்கு பிரச்சனை இல்லை. அதாவது கிருக ஆரம்பம், கிருக பிரவேசம், கும்பாபிஷேகம் போன்ற சுபகரமங்கள் செய்யப்படுவது. வீடு வேகிறது அதெல்லாம் செய்யப்படுவதில்லை. அக்னி இந்த நாட்கள், அதாவது சூரியனுடைய வெம்மை தன்மை வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். தவிர்த்திருக்கிறது நாங்கள் புதுமனை புகுவிழாவாக இருக்கட்டும், வீட்டுக்கு கூரமைகிறதா இருக்கட்டும், அதை விட கும்பாபிஷேகம், அத்திவாரம் போகிறது, கும்பாபிஷேகம், இந்த கர்மங்கள் செய்யக்கூடாது. திருமணம் செய்யலாம், திருமணம் சொல்லவில்லை, திருமணம் இது தொடரும். இதிலும் நாங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். இதில் கும்பாபிஷேகம் போன இந்த நாட்களில் இப்போ நடந்து விமர்சனம் கூட வந்திருக்கிறது. அதை வந்து மக்களும் தெளிந்திருக்க வேண்டும். இறுதியாக சரி, இந்த நம்முடைய சித்திரை வருட பிறப்பு, புது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த வருடத்தினுடைய நேரம், நாங்கள் செய்ய வேண்டிய கருமம், கைவிசேஷம் வாங்க வேண்டிய நேரம், அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நிகழ்ச்சியினுடைய நாங்கள் இறுதிக்கட்டத்தோடு நெருங்கி இருக்கிறோம். இப்பொழுது இந்த தமிழ் சித்திரை புது வருடத்தினுடைய பலாபலன்களை சொல்லி நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஆமாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 மணிக்கு அந்த பராபவ என்னும் பெயருடைய புது வருடம் பிறக்கின்றது. வருடம் பிறக்கும் முன்னர் 4 மணித்தியாலங்களும், வருடம் பிறந்த பின்னர் 4 மணித்தியாலங்களும் சங்கிரமண, அதாவது மேட சங்கிரமண புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த புண்ணிய காலத்தில் சகலரும் நிவர்த்தி ஸ்நானம் செய்து வழிபாடு, தான தர்மம் என்பனவற்றை செய்ய வேண்டும். இதே நேரத்தில் வருஷம் பிறந்ததும் என்ன நிறம் என்று கேட்பார்கள். செவ்வாய்க்கிழமை வருஷம் பிறந்திருக்கிறபடியா சிவப்பு நிறப்பட்டு அல்லது சிவப்பு கரவைத்த வெள்ளை புது வஸ்திரம் போன்றன அணியலாம். அப்போ அவ்வாறு அணிந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு உறவினர் நண்பருடன் உறவாடி இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க உணவு பண்டங்களை சமைத்து உறவினர் நண்புடன் உணர்ந்து உணவருந்தி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதான் அந்த புத்தாண்டுடைய நோக்கம். மகிழ்ச்சிக்கு தான். ஆமாம், மகிழ்ச்சி தான், எல்லாமே மகிழ்ச்சி தான். நாங்கள் எல்லா நாளும் தான் புத்தாண்டுலையாவது மகிழ்ச்சியாக இருக்கோம். நிச்சயம். ஒரே சிரிச்சு, ஒரே வேலை வீடு. அப்போ அதுகளுக்கு தான் லீவு, இந்த சில வேலைகள் லீவு விடுவது அன்றைக்கெல்லாம் என்ன விடுமுறைக்காக சந்தோஷமாக இருங்க இல்லையா? நிச்சயம். அதே அடுத்தபடியாக இந்த வருஷம் பிறந்தவுடனே கைவிசேஷம் கொடுக்கணும்னு நினைப்பார்கள். கைவிசேஷத்துக்கு அந்த செவ்வாய்க்கிழமை கைவிசேஷம் செய்யக்கூடாது. அந்த வகையிலே அடுத்த நாள் புதன்கிழமை 15/4/2026 புதன்கிழமை காலை 6:35 முதல் 7:25 வரையும், பகல் 10 மணி முதல் 11:15 வரையும், பகல் 1:45 முதல் 2:12 வரையும் கைவிசேஷம் செய்வதற்கு ஏற்ற நேரங்களாகும். அடுத்தபடியாக இந்த வருஷம் பிறந்ததும் அங்கே குரு பகவான் மிதனத்தில் இருக்கின்றார். ஜூன் மாதம் வியாழன் மாறுகின்றது, கடகத்துக்கு போகின்றார். அப்போ மேடராசினர் எடுத்துக்கொண்டால் மேடராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ வியாழனுடைய சஞ்சாரங்களும் அவர்களுக்கு நன்றாக இல்லை. எனவே மேடராசிக்காருக்கு இந்த வருஷம் சிறப்பான வருடமாக அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து இடபராசி எடுத்துக்கொண்டால் இடபராசினருக்கு அங்கே வியாழ பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். இருப்பினும் 11ஆம் இடம் என்று சொல்லுகின்ற லாபஸ்தானத்தில் இடபலக்கணத்துக்கு யோகாரகன் சனி 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் இவர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக அமைய இருக்கின்றது. அடுத்தபடி மிதுனராசியை எடுத்துக்கொண்டால் மிதுனராசினருக்கு ஜூன் மாதம் வியாழன் 2ஆம் இடத்துக்கு மாற்றமடைகின்றார். அங்கே தனஸ்தானத்திற்கு உச்சமடைவதால் இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன.
மிதன ராசினருக்கு இந்த வருடம் நன்று. அடுத்து கடகராசினை எடுத்துக்கொண்டால் கடகராசினருக்கு 9ஆம் வீட்டில் சனி இருக்கின்றார். ஆனால் ஜூன் மாதம் வியாழன் பகவான் மாற்றமடைகின்றார். கடகராசி ஜென்ம ராசியில் வியாழன் உச்சமடைவார். எனவே லக்னத்தில் வியாழன் உச்சமடைவது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு விசேஷமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சிங்கராசினருக்குன்னா சிங்கராசினருக்கு அட்டமத்து சனி ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு வியாழ பகவானின் சஞ்சாரம் மூலம் 12ஆம் வீட்டுக்கு வர்ற வகையில் அவர்களுக்கு இந்த வருடம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. அதுக்காக கஷ்டம் தான் நடக்கும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் மனதை திடப்படுத்தி கொண்டு எமது வேலைகளை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் அந்த கஷ்டங்களை நாங்கள் நீக்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்தபடியாக கன்னிராசி எடுத்துக்கொண்டால் கன்னிராசினருக்கு 7இல் சனி, அங்கு கண்டச்சனி என்று சொல்வார்கள். இதே நேரத்தில் அவர்கள் 7இல் சனி இருந்தாலும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு அங்கே உச்சமடைந்திருக்கின்றார். குரு பகவான் பலமடைந்திருப்பதால் 11ஆம் இடத்தில் குரு பலமாக இருக்கிற வகையில் இந்த கன்னிராசினருக்கு இந்த வருடம் நன்மையான வருடமாக அமையிருக்கின்றது. அடுத்து துளாராசி எடுத்துக்கொண்டால் துளாராசினருக்கு 6ஆம் வீட்டில் சனி இருக்கின்றார். 10ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்றார். 10இல் குரு பதிய விட்டு கிளப்பும் என்ற ஒரு பொதுவான ஒரு பழமொழி சொல்வார்கள். இருப்பினும் அங்கே துலா இலக்கணத்துக்கு யோகாரகன் சனி 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பொதுவாக எந்த விஷயத்திலும் முயற்சிக்கேற்ற பலன்களை அடையக்கூடிய தன்மை அந்த துலா ராசினருக்கு உண்டு. அடுத்து விருச்சிக ராசினர் இருக்கின்றார். விருச்சிக ராசினருக்கு 5ஆம் வீட்டில் சனி இருக்கின்றார். 5ஆம் வீட்டில் சனி நஞ்சு சனி என்று கூட சொல்வார்கள். இருப்பினும் அங்கே கடகராசியில் இருக்கின்ற வியாழன் அந்த சனியையும் நோக்குகின்றார். அதே நேரத்தில் லக்னத்தின் ஜென்ம ராசியை நோக்குகின்றார். எனவே இந்த விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் விசேஷமான முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக அமையிருக்கின்றது. அடுத்து தனுராசி எடுத்துக்கொண்டால் தனுராசினருக்கு அங்கே 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக சனீஸ்வரன் சஞ்சரிக்கின்றார். 8ஆம் வீட்டில் அட்டமத்து வியாழன் நடைபெற்று கொண்டிருக்கும் ஜூன் 1ஆம் தேதி முதல். எனவே இவர்களுக்கு பொதுவாக சுபபலங்கள் குறைந்தே காணப்படும். மனத்தில் யோசனை, சஞ்சலம், கவலை என்பன இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து தேக ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து மகர ராசி எடுத்துக்கொண்டால் மகர ராசினுக்கு 7 சனி முடிந்து அவர்கள் சனீஸ்வரன் 3இல் சஞ்சாரம் செய்கின்றார். 7ஆம் வீட்டில் குரு உச்சமடைந்த ஜென்ம ராசியை நோக்குவதால் இந்த மகர ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையிருக்கின்றது. அடுத்து கும்பராசினர் எடுத்துக்கொண்டால் கும்பராசினருக்கு 7.5 சனி கடைக்கூறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு வியாழ பகவானும் ஜூன் 1ஆம் தேதி முதல் 6ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இந்த கும்பராசினருக்கு பொதுவாக குழப்பங்கள் நிறைந்த வருடமாகவே அமைய இருக்கின்றது. எனவே இவர்கள் சனீஸ்வரன் வழிபாட்டை பொதுவாக செய்து வருதல் வேண்டும். அடுத்து இறுதியாக வரும் ராசி மீனராசி. இந்த மீனராசி எடுத்துக்கொண்டால் மீனராசினருக்கு 7.5 சனி நடுக்கூறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இருப்பினும் ராசி அதிபதி என்று சொல்லப்படுகின்ற வியாழ பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் 5ஆம் வீட்டில் உச்சமடைந்து ஜென்மராசியை நோக்குகின்றார். எனவே இவர்களுக்கு வியாழனுடைய சஞ்சாரத்தால் சனீஸ்வரன் கஷ்டங்கள் நீங்கி சிறப்பான பலங்களை அடையக்கூடிய தன்மை இந்த மீனராசினருக்கு உண்டு என்பதை சொல்லி இந்த பலாபலங்களை இத்துடன் நிறைவு செய்துகின்றேன். நிச்சயமாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு சமூகத்திற்கு தேவையான பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் இந்த சித்திரை புது வருடத்தினுடைய நல்ல நாள் நல்ல நிகழ்ச்சியிலே கதைத்திருக்கிறோம். மட்டுவிலை சேர்ந்த தென்மராட்சி மட்டுவிலை சேர்ந்த திருக்கணித பஞ்சாங்க கணிதர் ஜோதிடமணி பிரம்மஸ்ரீ சி ஜெகதீஸ்வர சர்மா ஐயா அவர்கள் இலங்கையில் 5வது தலைமுறையாக இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை எல்லாம் கணித்து இவ்வளவு தூரத்திற்கு ஒரு காத்திரமான சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களோடு தான் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டோம். நிச்சயமாக ஒரு காத்திரமான கேள்விகளாக, காத்திரமான பதில்களாக, காத்திரமான விளக்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.